இன்றைய தினம் நாங்கள் செய்தியாளர் மாநாட்டை நடத்துவதன் நோக்கம் என்னவெனில், தற்பொழுது வைத்தியர்கள் உட்பட சுகாதார பணியாளர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இவ்வாறான கடினமான சூழ்நிலையில் கூட எங்களுடைய நாட்டினுடைய சுகாதார காட்டிகளை மிகவும் உன்னதமாக பேணுவதற்கு வைத்தியர்கள் உட்பட சுகாதார பணியாளர்கள் மிகவும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து வருகின்றதை யாவரும் அறிந்த உண்மையாகவே இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை அமைப்புகள் உள்ள பிரச்சனைகளின் காரணமாக இலவச சுகாதார சேவையானது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே கொண்டு வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பல முன்மொழிவுகளை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்துக்கு முன்வைத்திருக்கின்றது. இவ்வாறு சுகாதார துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமே நாங்கள் தொடர்ச்சியாக வினத்திறனான சுகாதார சேவையை, குறிப்பாக இலவச சுகாதார சேவையை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். கிட்டத்தட்ட நாட்டிலே கடந்த வருடங்களிலே ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக 2000க்கும் அதிகமான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இதிலே கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையிலே வைத்தியர்களை நாட்டிலே தக்க வைத்து எங்களுடைய சுகாதார சேவையை மிகவும் மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைக்கின்றது. இந்த சுகாதாரத்துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு பிரதானமாக அரசாங்கமானது பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக குறுகிய கால, இடைக்கால மற்றும் நீண்டகால தீர்வுகளை முன்வைப்பதன் மூலம் நீண்டகால இந்த விடயங்களை செய்வதன் மூலமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் 8 யோசனைகள் அடங்கிய முன்மொழிவை அரசாங்கத்துக்கு வைத்திருக்கின்றது. இதில் பிரதானமாக விசேட வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் உட்பட அனைத்து தரப்பினரையும் நாட்டிலே தக்க வைத்து அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து நாட்டிலே தக்க வைத்து அதனூடாக உயரிய சுகாதார சேவை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த பிரச்சனையாக பிரதானமாக வைத்தியசாலைகளிலே அதே போன்று சுகாதார நிலையங்களிலே அத்தியாவசிய மற்றும் உயிர்ப்பான மருந்துகளுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது. அதோடு இந்த மருந்துகளுடைய அளவுகள் குறைந்து வருகின்றன. இவ்வாறான சூழ்நிலையிலே இந்த மருந்து தட்டுப்பாட்டுக்கு மத்தியிலே வைத்தியர்கள் உட்பட சுகாதார பணியாளர்கள் தங்களுடைய கடமையை மேற்கொள்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கருத்திற்கொண்டு மருந்து தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்து நாட்டு மக்களுக்கு சிறப்பான வினத்திறனான இலவச சுகாதார சேவையை வழங்க வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுக்கின்றது. அத்தோடு வைத்தியர்கள், சுகாதார பணியாளர்கள் பல்வேறுபட்ட பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு உட்பட்டு பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட துயரலுக்கு மத்தியிலே தங்களுடைய சேவை செய்து வருகிறார்கள். ஆகவே வைத்தியசாலைக்குள்ளும் வெளியிலும் வைத்தியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து வைத்தியர்களை இந்த நாட்டிலே தக்க வைத்து சுகாதார சேவையை முன்னெடுக்க அரசாங்கம் சகல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரி நிற்கின்றது. அத்தோடு வைத்தியர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்தளவு வைத்தியர்களுடைய எண்ணிக்கையிலேயே நாங்கள் தற்பொழுது சேவையை முன்கொண்டு செல்கின்றோம். இதிலே குறிப்பாக வைத்தியர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்த விதத்திலே சுகாதார அமைச்சு மேலும் சேவையை விஸ்தரிக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே குறைந்தளவு வைத்தியர்களை கொண்டு வந்து நாங்கள் தற்பொழுது நிறைந்தளவு சேவையை செய்து வருகின்றோம். ஆகவே இந்த வைத்தியர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் உரிய விதத்தில் இந்த வைத்தியர்களை சரியான இடத்திலே நியமனம் செய்து எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலமே நாங்கள் இந்த சுகாதார சேவை வினத்திறனாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக சுகாதார பணியாளர்கள், வைத்தியர்கள் உட்பட அவர்களுடைய பட்டப்படிப்புக்கு பின்பாடு கற்கைகளை விஸ்தரித்து அவர்களுக்கான பயிற்சிகளை விஸ்தரித்து பயிற்சிகளை வழங்கி இந்த இலவச சுகாதார சேவையை மேலும் திறம்பட செயற்படுவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுக்கின்றது. அதே போன்று வைத்தியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் தங்கியிருந்து வேலை செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கின்றன. குறிப்பாக வைத்தியர்களுக்கான விடுதி, அதே போன்று வைத்தியர்கள் தங்கியிருந்து தங்களுடைய ஒன்கோல் சேவையை அல்லது
அழைப்பு ஏற்படும் பொழுது அழைப்பு சேவையை உரிய முறையில் வழங்குவதற்கான வசதிகள் சரியான முறையில் காணப்படவில்லை. குறிப்பாக சில பிரதேசங்களிலே விடுதிகள் காணப்பட்டாலும் அங்கு விடுதிகளிலே இருக்கின்ற வசதிகள் மிகவும் குறைந்த அளவிலேயே காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு வைத்தியர்களுக்கு உரிய இடவசதிகள், அதாவது தங்குமிட வசதிகள், அதே போன்று ஒன்கோல் சேவை பெறுவதற்கான வசதிகளை மிகவும் உன்னதமாக பேணி, சுகாதார அமைச்சினால் மிகுந்த உன்னதமாக பேணி இவற்றை இந்த பிரச்சனைகளை தீர்க்குமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். அதே போன்று வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்களுக்கான வசதிகள் மிகவும் குறைந்த அளவிலே காணப்படுகின்றன. குறிப்பாக நோயாளர்களுக்கான மலசல கூட வசதிகள், அதே போன்று விடுதிகளிலே இருக்கின்ற கட்டில்களுடைய எண்ணிக்கை, விடுதிகளில் இருக்கின்ற வசதிகள் போன்றன மிகவும் கீழ்மட்டத்திலேயே இருக்கின்றன. ஆகவே இவ்வாறான வசதிகளை மேலும் விஸ்தரிப்பதன் மூலம் நாங்கள் நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதார சேவையை மிகவும் தொடர்ச்சியாக உன்னதமாக வழங்கிக் கொள்ள முடியும் என்பதை உரிய தரப்பினருக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று அதாவது ஆரம்ப பிரிவு மருத்துவ சேவைகளை, அதாவது நாட்டிலே இருக்கின்ற பிரைமரி ஹெல்த் கேர், அதாவது ஆரம்ப சுகாதார வசதிகளை மிகவும் வலுச்சேர்த்து அங்கே பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கு உரிய பயிற்சிகளை வழங்கி, சுகாதார பணியாளர்களுக்கு உரிய பயிற்சிகளை வழங்கி ஆரம்ப மருத்துவ வசதிகளை விஸ்தரிக்க வேண்டும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. தற்போது நாட்டிலே பல்வேறுபட்ட தரப்பினர் கூறி வருகின்ற நிலையில், குறிப்பாக இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர், சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரமுகர்கள் தற்பொழுது இலங்கையினுடைய பொருளாதார நிலையானது முன்னேறி வருவதாக கூறி வருகின்றனர். ஆகவே அரசாங்கம் இவ்வாறு நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னோக்கி நகர்ந்து வருகின்ற நிலையிலே இவ்வாறு சுகாதார பணியாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை, வைத்தியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை, விசேட வைத்திய நிபுணர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை தீர்த்து நாட்டிலே தொடர்ச்சியாக இலவச சுகாதார சேவை வினத்திறனாகவும் தரமாகவும் வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இது சம்பந்தமாக சுகாதார செயலாளர், சுகாதார அமைச்சர் ஆகியோருடன் நாங்கள் கலந்துரையாடல்களை நடத்தி இருக்கின்றோம். அதே போன்று அதிமேதகு ஜனாதிபதி அவர்களிடமும் நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலை நடத்துவதற்காக நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். குறிப்பாக 4 மாதங்கள் கடந்தும் எங்களுக்கான அதாவது கலந்துரையாடலுக்கான அழைப்பு இன்னமும் அதிமேதகு ஜனாதிபதியிடமிருந்து வரவில்லை என்பதை நாங்கள் மிகவும் மனவத்தத்துடன் கூறிக்கொள்ளவிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அரசாங்கத்துக்கு, அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு கூறிக்கொள்ளும் விடயம் என்னவெனில், இந்த விடயம் சம்பந்தமாக உரிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நிச்சயமாக கலந்துரையாடலுக்கு முன்வர வேண்டும். கலந்துரையாடல்கள் மூலமே இந்த பிரச்சனைகளை நாங்கள் சரியான முறையில் தீர்த்து நாட்டிலே இலவச சுகாதார சேவையை உயிர்ப்பாக பேணுவதற்கு, இலவச சுகாதார சேவையை மேலும் தரமான நிலையில் வினத்திரமாக செய்வதற்கு பேணப்பட முடியும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள வைக்கின்றோம். ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துடன் கலந்துரையாடி நாட்டிலே வைத்தியர்கள், சுகாதார பணியாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து நாங்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற இலவச சுகாதார சேவையை மிகவும் உயிர்ப்பாக பேணுவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பேணி இருக்கின்றது. அதே போன்று நாட்டிலே இருக்கின்ற இலவச சுகாதாரத்தை பேணுவதற்காக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்கு முழுமையாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் உரிய தரப்பினருக்கு கூறிக்கொள்கின்றோம். நன்றி.